அது நம்ம ஜீப்ல போட சொல்லிட்டீங்களா, அந்த இடத்துல வந்து செஞ்சுலட்சுமி கல்யாணம் பண்ண இடம். இந்த அம்மா தான் இந்த லோக்கல குலதெய்வம் செஞ்சுலட்சுமி தாயார். அகோபிலத்தில் மெயின் என்னன்னா, மலை மேல இருக்கிற பேர் ஜுவாலா நரசிம்மரன் பேர். வாங்க வாங்க ப்ளீஸ், சொல்லதை கேளுங்க, வந்துருங்க. ஆக்சுவலி டிக்கெட் பண்ணிங்களா? ஆக்சுவலி இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து திருமங்கையாளவர் 10 பாசம் பண்ணிருக்காரு. என்ன தெய்வமன்னா செல்லுவண்ணா சிங்கவேலுங்க, தெய்வமன்னா நரசிம்மரே, க்ஷேத்திரமன்னா அகோபிலம், நம்முடைய நம்பெருமான். மலை மேல வந்து 5 விக்கிரம் இருக்கு. முதல்ல வந்து ஜுவாலா நரசிம்மர், ஒரு தூணில் வந்து பெருமாள் தோல் இடம், அதான் உக்ரஸ்தம்பம். இதான் உக்ரஸ்தம்பம். பாருங்க, இது வந்து பிரகலாதர் வந்து இரண்யகசிபு. பிரகலாத் வந்து இரண்யகசிபு கேட்டார், நீ ஹரி இருப்பாரா? தூண்ல இருப்பார், துரும்புல இருப்பாரா? அப்படியா, இந்த தூண்ல இருப்பாரா? இருப்பாருன்னு கை கேட்டார். அதாவது கஷேத்திரத்துக்கு வந்து பக்த அனுகிரக கஷேத்திரம் சொல்லுவார். பெருமாளை வந்து ராட்சசருக்காக வெளியே வரல, தாயருக்காக வெளியே வரல, பெருமாள் வந்து தன் நம்பிக்கை பக்தருக்காக வெளியே வந்தார். அதனாலதான் இந்த கஷேத்திரத்துக்கு பக்த அனுகிரக கஷேத்திரம் சொல்லுவார். திருமங்கையால வந்து இது வந்து 97வது உபதேசம். அங்கன்யால மஞ்ச அங்கோ ஆலடியாய் அவனால் பொங்காமல் வில்லுகிறார் போயிருந்த பொண்ணுடும் வெங்கனானை கொம்பு கொண்டு வெங்கனானை கொம்பு கொண்டு பத்திமேல் செங்கனால ரித்துஞ்சம் சிங்கவேல் குண்டம். கஷேத்திரத்துக்கு சிங்கவேல் குண்டம்னு சொல்லுவார். 97வது உபதேசம். இது வந்து தூண். நம்ம கீழே இந்த பார்த்த தூண் நல்லா தெரியுது. அங்கே பெருமாள் கிடையாது, பெருமாள் பிறந்த இடம் மட்டும்தான் இருக்கு, அங்கே அவதாரம் பண்ண இடம். அதான் உக்ரஸ்தம்பம். புருத்தியோபுல்ல விஷாலாட்சம் விபக்ஷேயதிஷ்டம் வினாதாஸ்தான் விஷ்ணு உக்ரம் நமாமியம். அந்த உக்ரத்துல வந்து பெருமாள் வெளியே வந்தார். அப்புறம் வந்து இல்ல மேலே நாளைக்கு போறது, அங்க போக முடியாதுன்னு இங்க பார்க்கணும். அப்புறம் வந்து இரண்யகசிபு நரசிம்மரோட சண்டை. பெருமாளோட எப்படி என்ன தெரியுமா, பெருமாள் இரண்யகசிபுக்கு வந்து 4 வரம் இருக்கு. இதுல வந்து மனுஷ சம்மானம் பண்ணக்கூடாது, முக சம்மானம் பண்ண. அதனாலதான் மகாவிஷ்ணு நரசிம்மருக்கு இருக்காரு. சிங்கம் வந்து மகேஷ் வந்து சிங்க ரூபத்தில் இருக்கு. மேன் பண்ணு. 2வது வந்து மேல சம்மானம் பண்ணக்கூடாது, கீழே சம்மானம். ஜுவாலா வந்து எக்ஸாக்ட்லி 3500 ஹீட். அதான் இரண்யகசிபு యొక్క வாசுபடி. 3வது வந்து பகல் சம்மானம் பண்ணக்கூடாது, நைட் சம்மானம். பெருமாள் சம்மானம் எக்ஸாக்ட்லி 637. பிரதோஷக்கால சம்மானம் பெருமாள் யாருமே கிடையாது, நரசிம்மர் பெருமாள் சம்மானம் பண்ணிக்கலாம். 4வது வந்து வெப்பனை யூஸ் பண்ணக்கூடாது. அதனாலதான் நக்கம் வஜ்ஜனகாய வித்மகே தீஷ்டதஷ்டாய தீமகே தன்னோ நாரசிம்ம பிரச்சோதயான்னு சொல்லுவாங்க. 108 தேசத்து வந்து சுக்கராச்சாரிய யார் தெரியுமா உங்களுக்கு? அசுரகுரு. 108 தேசத்து சுக்கராச்சாரிய ஸ்தலம் யாருமே கொடுக்கல. நரசிம்மர் மட்டும் இடம் கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? ஹரி இங்கே இருப்பாரோ, அதிக சாட்சியம். அதனாலதான் இந்த க்ஷேத்திரத்துக்கு ஹரி நிஜ நிலையம் அகோபிலம் சொல்றாரு. இது அகோபிலம் వచ్చేసి 55 lakhs years பிஃபோர். இது வந்து 3 யுகம் இருக்கு. முதல் யுகம் வந்து கிருதயுகம். கிருதயுகத்துல வந்து ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன். அடுத்து வந்து திரேதாயுகம். திரேதாயுகத்துல வந்து ராவணா கும்பகர்ணா. அடுத்து வந்து துவாபர் சிசுபால தந்தவஸ்தம். பெருமாள் வந்து அந்த தூண்ல வந்து வீடுக்கு அப்புறம் வந்து ஹிரண்யகசிபு தெரியல, பாக்குறதுக்குமே ரொம்ப பயமா இருக்கு. ரௌத்ராய ஜுவாலா நரசிம்மஹாய மங்களம் சொல்றேன். இப்போ குரு கிட்ட போய் கேட்டாரு, சுவாமி ஸ்தம்பத்தின் ரூபம் வந்தா சாமி, அவர் யாரும் எனக்கு தெரியாது சாமி, யாரும் சாமி கொஞ்சம் சொல்லு சாமி அவர்கிட்ட போய் கேட்டார். மகாவிஷ்ணுவே நரசிம்ம ரூபத்தில் வெளியே வந்தார், அவரை சரணாகட்டி கேளு சொல்லுவார். என்ன சாமி இப்படி சொல்லுவாங்க? இதனால வந்து நான் ஹரிக்கோசம் தேடிட்டு இருக்கேன். இப்போ நல்லா விஷயம் சொல்லியாச்சு. இப்போ பாரு என்னோட பராக்கிரம. ஆனால் ஹிரண்யகசிபு வந்து கொஞ்சம் ஈகோ, ராட்சசன் தான். நான் எனக்கு சாவே இல்லைன்னா கொஞ்சம் ஈகோ. அதனால தான் என் கையில் இப்போ இருக்காங்க. இப்போ என்னோட பராக்கிரமம் பாரு, நான் கை பிடிச்சிட்டேன் பாருங்க, பிடிச்சிட்டாரு பாருங்க, நக்கத்தோடைய வரை பிடிச்சிட்டாரு. தெரியுதா? பெருமாள் வந்து இங்க இடுப்பு மேல கை எதாவது விட்டாருன்னா அவருக்கு வந்து கீழே சாவில்லை, மேல சாவில்லை. அதனாலதான் இங்க கை பிடிச்சிட்டு ஏந்திட்டு இங்க காலை நடுவில் காலை வச்சுட்டாரு. இது நரசிம்மரோட டால், இரண்யகசிபு டால். தெரியுதா? அப்புறம் வந்து இப்படி பாருங்க, இதான் ஜுவாலா, இதான் மெயின். அம்மா வாங்க. பெருமாள் வந்து 8 கையால வதம் பண்ணிருக்காரு. 2 கை தலைக்கால பிடிச்சிருந்தார், 2 கை வதம், 2 கை செங்கு சக்கரன், 2 கை கொடல மாலை போடுறாங்க. இந்த மாலைக்கு பேர் என்ன? ஜட்டரம் ஞாலம் இருக்கு. எதுக்குன்னா பிராமண ஹத்யா பண்ணக்கூடாது. வச்சு கஷ்டப்படுறதாச்சு பிராமின். அதனால தான் பெருமாளுக்கு சம்மானம் பண்ணி கொடல மாலை மாறுது. இதனால தான்
ஜடரம் மேலே வந்து இது கருடு, இது வந்து பிரகலாதம். கருடன் எதுக்கு உட்காந்துட்டேன்னா, கருடத்தை பாய்ச்சிக்கிட்டாரு. சம்ஹாரம் பண்ணுறது வந்து டெட்டில் கீழே உஞ்சிடும், அப்போ லோக விநாசனம் ஆகும். அதனால தான் பெருமாள் வந்து வாசுபடி மீது கருடு மீது உட்காந்து பெருமாள் 8 கையில் வந்து இதான் ஜுவாலா. இவங்கள வந்து அவதாரம் சண்டை சம்ஹாரம், இதான் மெயின் ஜுவாலா. ஓகேயா?